இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினால், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானால், பத்திரிகை தேவையானால் எங்களுடைய தொடர்புகள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நாட்டில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இங்கே அமலேக்கோடு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசுவா அந்த மூலமாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது மோசே யோசுவா பார்த்து சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார், நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நான் நிற்பேன், நீ அந்த ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணு என்று சொல்லி சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு முன்பு வைக்கிற அனுபவம் என்ன, நன்மை என்ன என்று சொல்வில்லானால், அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிற அனுபவம் எங்கே இருக்கிறது, தோற்று போகிற அனுபவம் எங்கே இருக்கிறது? என்ன கவனிங்கள், மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் ஜெயம், மோசே தன் கைகளை தாழ விடுகையில் தோல்வி. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யுத்தத்தின் நாட்களில் நடந்த சம்பவம் இதில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆவிக்கிற அனுபவமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு பாடு நிறைந்த, போராட்டம் நிறைந்த, யுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த யுத்தத்தில், அந்த போராட்டத்தில் ஜெயம் எடுப்பது எப்போது? ஏறெடுக்கும் போது, கைகளை ஏறெடுக்கும் போது ஜெயம். என்ன செய்வது, யார் செய்வது, யாரை பார்க்கறது? தாழ விடுகையில் தோல்வி. உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். போராட்டம் இல்லாத நபர் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களுக்கு ஏற்றபடி போராட்டங்களும் பிரச்சனையும் இருக்குது. நாம் அவைகளை நீந்தி தான் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது, அவைகளை நாம் ஜெயித்து தான் கடந்து வர வேண்டியிருக்கிறது. அதுதான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது இன்றைக்கு அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் கரம் உயர்த்தப்பட்டிருந்தால் ஜெயம், தாழ்த்தப்பட்டிருந்தால் தோல்வி. இந்த கரம் உயர்த்தப்படுதல், தாழ்த்தப்படுதல் என்பது என்ன? அதை தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அதே தான் தேவனுடைய வார்த்தை மூலமாக சில அனுபவங்களை நாம் சிந்திக்க போகிறோம். உபாகமம் 32:40 நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்று ஆண்டவர் சொல்கிறார். என் கரத்தை வானத்துக்கு நேராக நான் உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 10:5 நம்ம வாசிக்கிறோம், தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது. தூதன் தம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக வானத்துக்கு நேராக உயர்த்தினான்னு பார்க்குறோம். வானத்துக்கு நேராக உயர்த்துன்னு சொன்னாலே தேவனுக்கு நேராக என்று தான் அர்த்தம், கர்த்தருடைய சமூக நேராக என்று அர்த்தம். அப்படின்னா பிரச்சனை போராட்டத்தை பார்க்கும்போது யார் ஒரு கர்த்தாவே என்று நோக்கி பார்க்குறாங்களோ ஜெயம் இருக்குது. யார் ஒரு என்ன செய்வது, யாரை பார்க்குறது, எங்கே கிடைக்கும் அப்படி நினைக்கிறாங்களோ அங்கே தோல்வி. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய பிரச்சனையிலே, பலவீனத்திலே, போராட்டத்திலே, உங்களுடைய தேவையிலே உங்கள் கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? அப்படி மேலே கை வைத்துறீங்களா, தாழ விட்டு இருக்கிறீங்களா? அதில் தான் ஜெயம் இருக்கிறது என்பதை நாம் அதில் வாசிக்கிறோம். இன்னொன்று அனுபவங்களை வேகமாக நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கும்போது, தேவனை சார்ந்து இருக்கும்போது, நம்முடைய உள்ளம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும்போது, எந்த பிரச்சனையை நம்ம சந்தித்தாலும் உடனே இசப்பா நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு சிந்தை தான் உண்டாகும். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணும். புருஷர்கள் என்று சொன்னால் ஆண்கள் என்பதில் வெற்றி உள்ளவர்கள் என்பதை ஏற்கனவே நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். புருஷர் என்றால் வெற்றி உள்ளவர்கள். அப்போ இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி உள்ள ஓட்டம் ஓடுகிற, ஜெயமான ஓட்டம் ஓடுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா, எல்லா இடத்துலையும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணுமா. இருதயம் தேவனுக்கு நேராக இருந்தால் தான் கைகள் உயர்த்தப்பட முடியும். அப்படியானால் நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதை தான் நம்மள வாசிக்கிறோம். சாலமோன் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, சாலமோன் தன் கைகளை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஜனங்களை ஆசீர்வதித்தானாம். பார்த்தீங்களா?
அப்போ வானத்துக்கு நேராக எடுப்பது கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும், சிந்தை திருப்பப்பட வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு உண்டான நெருக்கத்தில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நெருக்கத்தின் பால வர்றீங்களா? சோதனை பாதை, வேதனை பாதை வர்றீங்களா? உங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். உங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக ஜெபிக்க, துதிக்க, நன்றி செலுத்த நீங்கள் போதுமானவராக இருப்பீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பரவுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கையை உயர்த்தும் போது, மோசே கையை உயர்த்தும் போது ஜெயம் என்பதுதான் வார்த்தை. இப்போ நீங்கள் குனிஞ்சிருந்துட்டு உயர்த்தினீங்க, எப்படி உயர்த்த முடியும்? அதே இப்படி நிமிர்ந்து உயர்த்தி பாருங்கள். உங்களோட கண்களும் உயரும்போது, தலை உயரும்போது உங்கள் கை இன்னும் அதிகமாக உயரும். அப்படின்னா ரெண்டாவது, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இருதயம் தேவனுக்கு நேராக வரும்பொழுது உங்களுடைய கண்களும் தேவனுக்கு நேராக வரணும். உங்கள் கண்கள் தேவனுக்கு நேராக வருதுன்னு சொன்னால், உங்களுடைய பார்வை கர்த்தருக்கு நேராக வரும்பொழுது உங்களுடைய இருதயமும் பார்வையும் ஒருமித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. ஒத்தாசரோ பரவு நேராக. அதை தான் வாசிக்கிறோம். 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இதோ வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கை, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரே நோக்கி கொண்டிருக்கிறது. கை அதிகமாக உயர வேண்டுமானால் தலை உயர்த்தி கண்களை உயர்த்தும் பொழுது தான் அந்த உன்னதமான அனுபவத்தின் நேராக நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறது என்பதை அனுபவமாய் நாம் அறிந்திருக்கிறோம். அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போகிற பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்த யுத்தத்தில் இருக்கிற ஜனங்களை எதிர்க்க நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பது எங்களுக்கு தெரியவில்லை, ஆகினாலே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது தெரியலையா? எப்படி ஜெயிப்பது தெரியலையா? திணறி கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். கரங்களை ஏறெடுத்த போது ஜெயம், அதுபோல் நம்முடைய கண்கள் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாய் அங்கே ஜெயம் இருக்கிறது என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 50:15 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அவனுடைய வார்த்தை வருவதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனால தான் உபாகமம் 1:12 உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் இதை கேட்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்கள் ஏறெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய கரங்கள் ஏறெடுக்கப்படும், நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அதே தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். இனி 3வது அனுபவம் நம்ம பார்க்கும்போது, இந்த கரங்கள் ஏறெடுக்கிற, கண்கள் ஏறெடுக்கிற அனுபவம் போதாது, அந்த கரங்களில் என்ன இருக்கணும்? தேவன் கொடுத்ததான அந்த கோல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் அடையாளங்களை செய்வாய். இந்த கோலினால் அடையாளங்களை செய்வாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கோலை அங்கே கொடுக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோல் என்பது வார்த்தை, வாக்குத்தத்தம், இன்னும் கிருபைகள் எல்லாவற்றையும் குடிக்கிறத நம்ம அனுபவத்தில் அறிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா தேவன் உங்களுக்கு என்ன கோல் தந்திருக்கிறார், உங்களுக்கு என்ன கோல் தந்திருக்கிறாரோ அந்த கோலை நீங்கள் பிடிச்சிருக்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அந்த கோலை நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா, அந்த கோலை பற்றி கொண்ட ஒரு அனுபவத்தோடு நீங்கள் ஓயிட்டுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம், ஜெயம் எடுப்பது நிச்சயம். கோல் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், நான் மலைக்கு மேலே நான் கோலை பிடிச்சி கொண்டு நிற்பேன்னு சொல்லி மோசே சொல்வதை 9வது வசனத்தில் நம்ம அதில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஏசாயா 11:4 நம்ம வாசிக்கும் போது இப்போ இருக்கிற புது மொழிபெயர்ப்பில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார், வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 11:4 இருக்குது. அப்படின்னால அது என்ன அனுபவம்? அந்த வார்த்தை நாம் பயன்படுத்தும் போது அதில் ஜெயம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். இதை தான் அநேக சமயங்களிலே நாம் சொல்கிறது உண்டு. நாகமனுடைய வாழ்க்கையில் வார்த்தையின்படி யோர்தானில் இறங்கினா அவனுடைய வியாதி நீங்கி அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறிட்டு. எப்படி? தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். பார்த்தீங்களா? இழுக்க முடியாத அளவுக்கு மீன் கிடைக்குது.
அப்போ எப்படி வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எலிசாவின் வார்த்தையின்படியே எரிகோவின் தண்ணீர் ஆரோக்கியமானது. வார்த்தையின்படி, இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்துற வாக்கு என்ன, தேவன் உங்களுக்கு கொடுத்துற வார்த்தை என்ன, அந்த வார்த்தையின்படி செயல்படுகிற ஒரு அனுபவம் வரும்பொழுது அதில் ஜெயம் இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கையை உயர்த்தி இருக்கும்போது ஜெயம் வருவதும், அவன் கை தாழ விடும் பொழுது அதில் தோல்வி வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கட்டும், உங்களுடைய கண்களும் தேவனுக்கு நேராக இருக்கட்டும். மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த அந்த கோல் உங்கள் கையில் இருக்க வேண்டியதும் பிரதானமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தோடு நீங்கள் கரங்களை உயர்த்திவில்லானால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அதைத்தான் நம்மளை வாசிக்கிறோம். மோசே கையை ஏறெடுத்திருக்கையில் ஜெயப்படுவதையும், மோசனுடைய கை தாழ்ந்து போகிற நிலையிலே தோல்வி உடையவதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அதில் இன்னொரு அனுபவம் இருக்கிறது. மோசே கையை தூக்கி வச்சிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அவருடைய கை தளர்ந்து போகிறதை நம்ம அதில் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது அதில் நாம் வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் மோசனுடைய கைகள் அசந்து போயிட்டு தளர்ந்து போயிட்டுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவனை ஒரு கல்லில் உட்கார வச்சு ஆரோன் ஊர் 2 பேரும் அவன் கையை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் அவங்க தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அதனால் அசந்து போன அவன் கை அங்கே மேல் நோக்கி நிற்கிறதை பார்க்குறோம். வாழ்க்கையில் சில சமயங்களில் எவ்வளோ தான் நம்ம ஜோம் பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ உபவாசித்து பார்க்குறோம், யாரெல்லாமோ என்னெல்லாமோ பிரயாசப்பட்டு பார்க்குறோம், இன்னும் ஒரு மாற்றம் வரலையே, தளர்ந்து போகிற நிலை வரும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கீங்களா? தளர்ந்து போயிருக்கீங்களா? மோசையின் கை அசந்து போயிட்டு அதே போல் அந்த தளர்ச்சியின் அனுபவங்கள் வரும். அப்போ என்ன செய்கிறது? ஊர் மாறோன்னு தாங்கி பிடிச்சாங்க பார்த்தீங்களா? அதே போல் தாங்கி பிடிக்கிற ஒரு அனுபவம் அதில் பின்னால் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரோன் ஊர் அவங்க தாங்கி பிடிச்சாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்திற்கு தானாய் வருகிறதில்லை. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய. அப்படியானால் நம்மை தாங்கி பிடிக்க வேண்டிய அனுபவம் என்னது? முதலாவது உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்தல். தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார், எதற்கு தெரிந்து கொண்ட ஆண்டவரே நீர் தானப்பா அந்த காரியத்துக்கு என்ன அழைச்சிங்க, நீங்கள் தானே இது தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி தாங்கணும். அந்த பயன்படுத்தணும் அந்த வார்த்தையை. அதான் வாசிக்கிறோம். ஆர்வம் தாங்கி பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த அழைப்பு முதலாவது அதில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் பொழுது, ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். பார்த்தீங்களா? ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். தீர்க்க தரிசனத்தை உடையவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ உன்னுடைய தேவனுடைய வார்த்தைகளால் தாங்கணும். ஹல்லேலூயா. அழைப்பு அதை வச்சு தாங்கிறது. 2வது நம்ம தாங்கக்கூடிய அனுபவம், அவன் தீர்க்கதரிசியாக இருப்பான். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனத்தை உடையவன் தான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையினால் தாங்கி பிடிக்கிற ஒரு அனுபவம், அதை தான் 2வது நாம் அதில் பார்க்குறோம். அதே போல் இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆரோனை குறித்து கர்த்தர் மோசேயை சொல்லும்போது சொல்கிறார், அவன் நன்றாய் பேசுகிறவன், அவன் நன்றாய் பேசுகிறவன். அப்படியானால் ஆரோனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் நன்றாய் பேசுகிறவன். சாட்சி உள்ள வாழ்க்கை. 3வது நீங்கள் தாங்கி பிடிக்க வேண்டிய காரியம் சாட்சி உள்ள வாழ்க்கை. இருக்கிற இடத்துல, குடும்பத்தில், ஊழிய செய்கிற இடத்துல எப்படி உங்களுடைய சாட்சி இருக்கிறது? உங்களுடைய சாட்சி அனுபவங்களும் உங்களுடைய தளர்ந்து போகிற கைகளை தாங்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் வாசிக்கிறாங்க. அதே போல் 106ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன், கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையினால் நம்ம தாங்கி பிடிக்கணும். இந்த வார்த்தை கேட்கிற அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் ஜெயித்தார்கள், தாழ விடுகையில் தோற்று போனார்கள். இது யுத்தத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை போராட்டத்தை சந்திக்கும் போது நீங்கள் கரங்களை ஏறெடுப்பீங்களானால் ஜெயிப்பீங்க, தாழ விட்டால் தோற்றுருவீங்க. அப்போ கரங்களை எடுத்தால் மட்டும் போதாது, இருதய நேரம் வந்தால் போதாது, கண்களும் நேராக வரணும். அதே போல் அந்த கையில் கோல் இருக்கணும். தேவன் தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்த கோல் நம்மத்தில் இருக்கணும். அந்த வார்த்தைப்படியான வாழ்க்கை நமக்கு வேணும். மட்டும் இல்லை, அசந்து போகிற நிலை வரும், தளர்ந்து போகிற நிலை வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் தாங்கி பிடிக்கணும். எப்படி தாங்கி பிடிக்கிறது? உங்களுடைய அழைப்பு, தேவனுடைய வார்த்தை,
சாட்சியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. நாம் இவ்விதமாக இருக்கிறோம். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, என்னென்று துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை சிந்தித்து சோதித்து நன்மை சொந்தரிக்க உதவி செய்யும், ஜெயம் எடுக்க உதவி செய்யும். சரி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.